பூஜா, மாமி, தெய்வம் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நோ மாமி, என் தைரியம் எதுவும் மறுபிறவை எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் ஆர்த்தி கரைச்சி கொண்டு வரேன். இன்னைக்கே 10 நேரம் கூட வரீங்க. இவரை பார்த்தா இவர் யாரு எங்க மம்மி. அம்மாக்கள்லாம் கதாநாயகியா இருக்கிற இந்த காலத்துல ஒரு கதாநாயகி அம்மாவா இருக்கீங்க. சவால் மம்மி, நாங்க பக்கத்துல ஏன் பக்கத்துல மம்மி, அவருக்கும் திருஷ்டிப்பட்டிருக்கோம். நோ, நான் திட்டுப்பட்டவன் திருஷ்டிப்பட்டவன்ல. இந்த திருவிழாவெல்லாம் இங்கேயே நடக்கட்டும். நம்ம வீட்டுக்கு நாம வந்திருக்கோம். நம்ம வீடா? எஸ். நான் எதையுமே சீக்கிரமா ஏத்துக்கிறது இல்ல, ஏத்துக்கிட்டா விடுறதும் இல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மண் மாறாது மலையே மாறாதும்பாங்க. ஒரு மகளை பெத்து அவ மனுஷியானதுக்கு அப்புறமும் உங்க அம்மா இளம மாறாம அப்படியே இருக்காங்களே, அது எப்படி? How is it possible? இப்ப என்ன அவங்க அழகு? என் வயசுல இருக்க போது அவங்கள பார்த்த ஒருத்தர், கௌசல்யா நீதான் எனக்கு தெய்வம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைன்னு கெஞ்சிருக்காருன்னா பாத்துங்களேன். அவர் யாரு? எங்க அப்பா தான். உங்க அப்பா கெஞ்சினதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அப்படி கெஞ்சின அவரு எங்க அம்மாவை கை விட்டுட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, 15 வருஷமா எங்க அம்மாவுக்கு நான் தான் உலகம், நான் தான் சொர்க்கம்.